இப்போது மேனுவலாக 10 mm MS பிளேட்டை சர்க்குலராக வெட்டுவது எப்படி என்று பார்ப்போம். இப்போது 10 mm MS பிளேட்டை எப்படி கைமுறையில் சர்க்குலராக வெட்டுவது என்று பார்க்கலாம். இந்த பகுதியின் முடிவில் நீங்கள் Oxy-Acetylene Gas Cutting முறையின் மூலம் சர்க்கிள் கட்டிங் செய்வதற்கு தேவையான பொருட்களை அமைக்கவும். பின்பு கேஸ் வெட்டும் ஃப்ளேமை சரி செய்யவும். கையால் வட்டமாக கேஸ் கட் செய்யவும். கேஸுடன் வெட்டும்போது பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்கவும். கேஸ் கட் செய்த மேற்பரப்புகளை சுத்தம் செய்யவும். பின்வரும் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளவும். வெல்டிங் கிளவுஸ், ஹெல்மெட், லெதர் ஆப்ரான், லெதர் பூட்ஸ், வெல்டிங் காகிள்ஸ் மற்றும் மற்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள். இவை வெல்டின் தீக்காயம் மற்றும் காயத்தை தடுக்க உதவும். இந்த பகுதிக்கு தேவையான தயாரிப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். கேஸ் கட்டிங் டார்ச்சை அமைத்து ஹோசஸுடன் ஆக்சிஜன் அண்ட் அசிட்டலின் சிலிண்டர்ஸ் ரெகுலேட்டர்ஸ்களை இணைக்கவும். பின்பு பொருத்தமான கட்டிங் நாசிலை பொருத்தி கட் செய்ய வேண்டிய மெட்டல் பிளேட்டின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஒன்று 1.2 mm நாசிலை வெட்டுவதற்காக பொருத்தி அசிட்டிலினுக்கு 0.15 kg/cm² மற்றும் ஆக்சிஜனுக்கு 1.4 2 kg/cm² ஆக கேஸ் பிரஷரை சரியாக அமைத்து வைக்கவும். வெட்ட வேண்டிய மெட்டலின் மேற்பரப்பிலிருந்து ப்ரீஹீட்டிங் ஃப்ளேமின் உட்புற கோன் விலகி இருக்கும் விதத்தில் ப்ளோ பைப்பை உயர்த்தி பிடிக்கவும். இப்போது 10 mm MS பிளேட்டை எப்படி கைமுறையில் சர்க்குலராக வெட்டுவது என்று பார்க்கலாம். இப்போது லைட்டை ஸ்பார்க் செய்து ஃப்ளேமை நியூட்ரலுக்கு அமைக்கவும். பின்பு ப்ரீ ஹீட்டிங்கிற்கு போதுமான அளவு விட்டு ஆக்சிஜனின் லீவர் ஜிட்டை அழுத்தவும். பிளேட் மிகவும் சூடானதும் கட்டிங் ஆக்சிஜனின் ஓட்டத்தை திறந்து வட்டத்தை வெட்டவும். வட்டத்தை வெட்டுவதற்கு கட்டிங் டார்ச் நாசிலை பிவோட் பிளாக்கோடு இணைத்து ஸ்ட்ரெயிட் லைன் மற்றும் பெவல் கட்டிற்கு பயன்படுத்திய அதே செயல்முறையை பயன்படுத்தவும். வெட்ட வேண்டிய வட்டத்தின் சர்க்கம்ஃபரன்ஸுக்குள் ஒரு சிறிய ஓட்டையை குத்தி பின்பு டார்ச்சை அந்த சர்க்கம்ஃபரன்ஸுக்கு பக்கத்திற்கு கொண்டு செல்வது மிகவும் முக்கியம். பின்பு பிவோட் பிளாக்கை பயன்படுத்தி சர்க்கிளின் சர்க்கம்ஃபரன்ஸை சுற்றி ஃப்ளேமை நகர்த்தவும். வெட்டுவது முடிந்ததும் கேஸ் வெட்டப்பட்ட மேற்பரப்பிலிருந்து கசடுகளை நீக்கவும். துணுக்கப்பட்ட உருகிய கசடு மற்றும் கெட்டியாக்கப்பட்ட கசடு மேஜையில் இருந்து கீழே விழுந்ததை உறுதி செய்து கொள்ளவும். கேஸ் கட்டிங்கில் ஏதாவது குறைபாடு இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கவும். ஆக்சி-அசெட்டிலின் வெட்டுதலில் இருக்கும் குறைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். கட்டிங் ஸ்பீட் மிகவும் குறைவு. கட்டிங் ஸ்பீட் மிகவும் அதிகம்.
நாசில் மேற்பரப்பிலிருந்து மிகவும் தூரம், நாசில் மேற்பரப்பிலிருந்து மிகவும் பக்கம். ஆக்சிஜன் பிரஷர் மிகவும் அதிகம், ஆக்சிஜன் பிரஷர் மிகவும் குறைவு. மிக அதிகமான ப்ரீஹீட் ஃப்ளேம், தவறான நாசில். Recap. வட்ட வெட்டுதலுக்கு பொருட்களை அமைக்கவும். கேஸ் கட்டிங் ஃப்ளேமை சரி செய்யவும். கையால் வட்டமாக கேஸ் கட் செய்யவும். பாதுகாப்பு செயல்முறைகளை பின்பற்றவும். கேஸ் கட் செய்த மேற்பரப்புகளை சுத்தம் செய்யவும்.